தெனாலிராமன் கதைகள் 135. வீரத்தின் உச்சம். ஒரு நாள் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் உள்ள தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு விசித்திரமான கேள்வியை எழுப்பினார். இந்த உலகத்தில் யார் உண்மையிலேயே மிகப்பெரிய பணக்காரர்? அமைச்சர்கள், அரசே, அதிகம் தங்கம் வைத்திருப்பவர் தான் பணக்காரர் என்றனர். ஆனால் தெனாலிராமன் சிரித்தான். கிருஷ்ணதேவராயர், ஏன் தெனாலி சிரிக்கிறாய்? தங்கம் அதிகமாக வைத்திருப்பவர்களை விட பெரிய பணக்காரர் உலகில் உண்டா என்று கேட்டார். ஆம் அரசே, தங்கம் அதிகமாக வைத்திருப்பவனை விட அறிவு அதிகமாக வைத்திருப்பவன் தான் உண்மையான பணக்காரன். அறிவுள்ளவன் எங்கு சென்றாலும் வாழ முடியும் என்றான் தெனாலிராமன். அரசர் மறுபடியும் கேட்டார், அப்படி என்றால் யார் உண்மையிலேயே ஏழை? அனைவரும் பணம் இல்லாதவன் என்று சொன்னார்கள். அதில் ஒரு அமைச்சர் தெனாலிராமனின் தர்க்கத்தை பின்பற்றி அறிவு இல்லாதவன் தான் ஏழை என்றார் புத்திசாலித்தனமாக. ஆனால் தெனாலிராமன் இம்முறை வேறு பதிலை கூறினான். அரசே, திருப்தி இல்லாதவன் தான் ஏழை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திருப்தி இல்லையெனில் அவன் பரம ஏழை என்றான். அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அரசர் சிந்தித்துவிட்டு இம்முறை எப்படியாவது தெனாலிராமன் பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்க வேண்டும் என்று எண்ணினார். பிறகு கேட்டார், உலகிலேயே யார் மிகப்பெரிய வீரன்? போர் வீரர்கள் வாள் பிடித்தவன், படைகளை வென்றவன் என்று சொன்னார்கள். தெனாலிராமன் அமைதியாக, அரசே, தன் கோபத்தை வெல்லும் மனிதன்தான் மிகப்பெரிய வீரன். 1000 யுத்தங்களை வென்றாலும் தன் மனதை வெல்லாதவன் உண்மையான வீரன் அல்ல என்றான். அரசர் மகிழ்ந்து, தெனாலிராமா, நீ 3 கேள்விகளுக்கும் 3 அற்புதமான பதில்களை தந்தாய். உண்மையிலேயே நீ அறிவில் ஒரு சாம்ராட் என்பதை நிரூபித்து விட்டாய் என்று கூறி தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. அறிவுதான் செல்வம், திருப்திதான் மகிழ்ச்சி, கோபத்தை வெல்வதே வீரத்தின் உச்சம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதே சந்தோஷத்தின் உச்சம். உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.